7ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் மக்கள் நீதி மய்ய வாழ்த்துக்கள். மற்றபடி எளிமையாக கொண்டாடப்படும் இந்த விழா எங்களுக்கு இருக்கும் கடமைகளை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளும் விழாவை தவிர நாங்கள் யார் என்பதை உலகுக்கு காட்டிக் கொள்ளும் விழா அல்ல. அதனால்தான் இவ்வளவு எளிமையாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். சாலையோர அரசியல் அதுக்கு கிண்டல் பண்ணுவாங்க. இது அந்த அரசியல் தான், அதில் எந்த வருஷமும் கிடையாது. சாலையோரத்தில் நின்று கொண்டு மக்களுடன் பேசுவதில் இருக்கும் ஒரு பெருமை வேறு எதிலும் கிடையாது. நன்றி. நல்ல செய்தி கூட்டணி குறித்த அறிவிப்பு எப்போ? அது நல்ல செய்தி உடனே வந்துடாது. கெட்ட செய்தி தண்ணியில் வரும், நல்ல செய்தி லெட்டர்ல தான் வரும். வந்த உடனே வந்துட்டு அதை பேசிட்டு இருக்காங்க. ஆனா அது வந்த உடனே அது நிகழ்ந்த உடனே உங்ககிட்ட சொல்லாம தப்பிக்கவே முடியாது. சொல்லித்தான் நாங்கள் சொல்ல வேண்டியது என் கடமை. முழு நேர அரசியல்வாதி தம்பி விஜய் சினிமா ஹிட் பண்ணிட்டு முழு நேர அரசியல்வாதியா வரப்போறேன்னு அது அவர் இஷ்டம். அவர் செய்யற சினிமா அவர் பாணி, நான் செய்யும் விஷயம் என் பாணி. இவருக்கு கவிஞர் சேகன் ஒரு மாதிரி பாட்டு எழுதுவாரு, நான் ஒரு பாட்டு எழுதுவேன், வைரமுத்து ஒரு மாதிரி பாட்டு எழுதுவாரு. அவர் எப்படி எழுதுறாருன்னு கேட்கக்கூடாது. அவங்களுக்கு வரும் மொழி வன்மை, அவங்களுக்கு பிடித்த விஷயம் அதை செய்து கொண்டிருக்கிறோம். இல்ல, நான் அவரோட ஏற்கனவே பேசியிருக்கேன். அரசியலுக்கு வரணும்னு கேட்க முதல் வரவேற்பு என்னுடைய இந்த ஆறாண்டு கால மக்களுக்கு பயணத்துல என்னென்ன பாடங்களை கட்டுறீங்க? 7ஆம் ஆண்டு அடிவத்து வைக்கிறீங்க. நிறைய பாடங்கள். எது செய்யக்கூடாது என்பதையெல்லாம் கற்றுக்கொண்டோம். எது செய்ய வேண்டிய அவசியம், எதை யாரும் செய்யாமல் மறந்துவிட்டார்கள் என்பதையும் கற்றுக்கொண்டோம். எது எதெல்லாம் நியாயமில்லாத விஷயங்கள் தொடர்ந்து 70 வருடமாக நடந்திருக்கிறது என்பதையும் கற்றுக்கொண்டோம். எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு? எந்த அடிப்படையில் கட்சி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு? சார், 6 ஆண்டுகளாக இந்த கட்சி ஆரம்பிச்சு எந்தெந்த அடிப்படையில கட்சி வளர்ந்திருக்கு? முன்ன இருந்த விட இப்ப எவ்வளவு தொண்டர்கள் இருக்காங்க? இல்ல, கட்சியின் வளர்ச்சி இப்ப நான் சொன்னேன் தெரியுமா, கோயம்புத்தூர்ல தோத்துட்டீங்களே அப்படிங்கும் போது அந்த எண்ணிக்கை நீங்க கொடுக்கிற கணக்கு நான் பார்த்த கணக்கெல்லாம் பார்க்கும்போது 1728 ஏதோ ஒரு எண்ணிக்கை வருதுங்க. அது அல்ல தோல்வியின் எண்ணிக்கை. 90,000 people ஓட்டே போடல. அதுதான் ஜனநாயகத்தின் தோல்வி. கமலாசன் தோல்வியை விடுங்க, அது கடைசி பட்சம். I have already told that this is the time when you have to blur party politics and think about the nation. Anybody who thinks selflessly about the nation, my Makkal Needhi Mayyam will be part of it. But if you are playing local feudal politics, we won't be part of it. இந்தியா கூட்டணியில 2 வெளியில வந்திருக்காங்க. பாஜகவுக்கு எதிராக வலுவான ஒரு எதிர்க்கட்சி மத்தியில உருவாயிருக்கு. இல்ல, எல்லாரும் நீங்க ஒரு கட்சியின் பெயரை சொல்லி அவர்களுக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராகிறாங்க. மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களுக்கெல்லாம் குரல் கொடுக்க வேண்டிய நீங்கள் அது ஒரு கட்சி தான் பண்ண முடியுமா? அது எல்லா கட்சியும் சேர்ந்து அதான் மக்களுக்கு இவ்வளவு விரோதமான செயல்கள் செய்ய முடியும். No, you cannot take anything directly. I will tell you directly. Have you joined India? No, I haven't. Sir, have you initial talks initiate பண்ணிட்டீங்களா? பாத்தீங்களா? பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துருக்கு. பேசுறதெல்லாம் சொல்ல முடியுமா? வெளியே சொல்லக்கூடாது. அது என்ன பார்லிமெண்டா? நமக்கு அதையெல்லாம் பேசுறதுக்கு மரியாதையா இருக்கணும். கோவை தெற்கு தொகுதியில வாக்கு எண்ணிக்கையை பற்றி இப்ப பேசுறீங்க. மறுபடியும் கோவை தெற்கு கமலஹாசன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மறுபடியும் களத்துல நிக்கிறீங்களா நீங்க? அது நம்ம அலையன்ஸ் பேசும்போது எல்லாரோடையும் கலந்து ஆலோசித்து விட்டு சொல்ல வேண்டிய பதில். நான் மட்டும் தனியா சொல்ல முடியாது. அதுவும் நான் கண்டிப்பா சொல்லுவேன் உங்களுக்கு. டார்ச் லைட் இப்ப எங்களுக்கு கிடைத்திருப்பது நன்றி சொல்லணும். ஒரு பக்கம் எலெக்ஷன் கமிஷனை திட்டுறாங்க, எல்லாரும் இந்த மாதிரி பண்றாங்க, அடிக்கிறாங்க பெயர்கள் எல்லாம். இன்னொரு பக்கம் எங்களை மதித்து ஒரு சின்ன கட்சிகளை கூட பெரிதுபடுத்தாமல் அவர்கள் எங்களுக்கு டார்ச் லைட் சின்னம் வேணும் போது நேர்மை
மனதில் கொண்டு எங்களுக்கு அவர்கள் அதை கொடுத்திருக்கிறார்கள் என்பது நல்லவர்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள் என்பதற்கான சான்றாக இருக்கிறது. இன்னும் நாங்க பாண்டில் கையெழுத்து போட்டு வாங்கல எதுவும். அது முதல் சாதனை, கடைசி சாதனையும் அதுதான், உச்சகட்ட சாதனையும் அதுதான். எந்த பாண்டிலையும் நாங்க கையெழுத்து போட்டு யார்கிட்ட, ஆனா அது உங்களுக்கு யாரு கொடுப்பாங்கன்னா கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க. அடுத்த படம் பண்ணி கொடுக்குறேன்னா பாண்டில் கையெழுத்து போட்டுருவோம். கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போடுறவங்க ஒரு 10 கோடி ரூபாய் கொடுக்க மாட்டாங்களா? ஆனா வாங்கல. அங்கிருந்து ஆரம்பித்த பல சாதனைகள் இருக்கிறது. அதை இப்ப சொல்ல வேண்டியதில்லை, நேரம் வரும்போது இல்ல. இன்னொன்னு, நீங்க என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட நீங்க எனக்கு சொல்லணும். கிராம சபைங்கிறத நான் கண்டுபிடிக்கல. அது ஏற்கனவே இருந்தது, காந்தியார் சொன்னது. ராஜீவ் அவர்கள் அதை வலியுறுத்தி கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்தது. 25 வருஷம் தூசி படித்து இருந்த விஷயத்தை தூசி தட்டி கொண்டு மக்களுக்கு எடுத்து முன்வைத்தது மக்கள் நீதி மையம் தான். இதற்கு அடுத்த கட்டமாக அர்பன் ஏரியா சபைகளையும் நடத்த திட்டமிட்டிருக்கிறது. அதுக்கு எலெக்ஷனுக்கு சம்பந்தமே இல்லை, தொடர்ந்து நடத்த வேண்டிய விஷயம். It can be faster. I've been watching other nations who have been behind by 30 years as compared to India. But we are moving slowly because we are full of hyperbole and very little action. நான் ஏற்கனவே ஒரு 1.5 மணி நேரம் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை திருப்பி இங்க சொல்லணுமா?